வரக்கூடிய இந்த காரடையான் நோன்பு, இந்த நோன்பினுடைய சிறப்பென்ன மற்றும் இந்த நோன்பு எதற்காக நோக்கப்படுகிறது இந்த பதிவில் பார்க்கலாம். மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் பிறக்கக்கூடிய அந்த சந்தின்னு சொல்லுவோம். அந்த சூரியன் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகக்கூடிய அந்த நேரம். ஸோ சூரியனுடைய இந்த பிரவேசம் மாத பிறப்பு மாசி மாதம் முடிவும் பங்குனி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த அந்த கூடுகிற வேளை காரடையான் நோன்பு செய்ய வேண்டும். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடம் இந்த நேரம் மாறுபடும். ஒரு சில வருடங்கள் நடுநிசையில் கூட சூரியனினுடைய மாற்றம் அந்த நேரம் வரும். ராத்திரி 1 மணிக்கு வரலாம், 2 மணிக்கு வரலாம். ஸோ அந்த நேரத்தில் தான் இந்த நோன்பு செய்யணுமான்னா ஆமாம். இந்த நோன்புக்கு மட்டும் பார்த்திங்கன்னா சூரியன் எந்த நேரத்தில் பிரவேசம் செய்கிறாரோ, அது ராத்திரி 1 மணி, 2 மணி, 12 மணி எப்பவா இருந்தாலும் அந்த நேரத்தில் தான் இந்த காரடையான் நோன்பை பெண்கள் செய்ய வேண்டும். ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா 4 நவராத்திரி வர மாதிரி 4 பருவம் உண்டு. ஸோ இந்த பருவ மாற்றங்களில் ஏற்படக்கூடிய இந்த சூரியன் மாறும் பொழுது நம்ம சொல்கிறோம் இல்லையா, வசந்த நேரம், அதுக்கப்புறம் வெயில் காலம், காற்றடிக்கக்கூடிய காலம், மழைக்காலம், இந்த மாதிரி இதை ருத்துக்கள்னு சொல்லுவோம், இந்த காலங்கள் மாற்றத்தை. ஸோ இந்த 4 பருவங்கள் வரும் பொழுது 4 நவராத்திரி கொண்டாடுகிறோம். ஸோ ஒரு அம்பாள், அதாவது பெண் தெய்வமான பராசக்தி இந்த 4 பருவத்திலேயுமே அவளினுடைய அந்த தபஸ் பண்ணுறதோ இல்லை அம்பாளினுடைய ரூபங்கள் மாறுறதோ, நம்ம அந்த நேரத்தில் விரதம் இருந்து ஒரு வரங்களை கேட்பதோ காலம் காலமாக நடக்கக்கூடிய ஒன்று. ஸோ இந்த பருவத்தில் இப்போ இந்த மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி ஆரம்பிக்கக்கூடிய அந்த நாளில் நம்ம என்ன சொல்கிறோம், காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்கிறோம். இதே ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி சமயத்தில் நாம் கௌரி நோன்பு அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு சிலர் பெண்கள் அவங்களுடைய மாங்கல்ய பலத்திற்காக பராசக்தியை பிரார்த்தனை பண்ணி அவங்க விரதம் இருந்து இந்த கௌரி நோன்பை பண்ணுறாங்க. ஆவணி மாதத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், வரலட்சுமி நோன்பு அப்படின்னு கொண்டாடுறோம். அந்த வரலட்சுமி நோன்புமே என்ன, சாயங்கால நேரம் அம்பாளை நம்ம வீட்டுக்கு அழைச்சி பெண்கள் தன்னுடைய கணவரினுடைய ஆயுள் காலம் நல்லா இருக்கணும், தனக்கு ஒரு சுமங்கலி யோகம் வேணும் அப்படிங்கிறதுக்காக வரலட்சுமி நோன்பு பண்ணுறோம். ஸோ ஒரு வருடத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் தன்னுடைய கணவரினுடைய ஆயுள் நீடிப்புக்கும் தனக்கு ஒரு சுமங்கலி யோகம் வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மாதிரியான நோன்புகள் இருக்கக்கூடியது. அப்போ நம்மளுடைய பாரம்பரியத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு குலத்தவரும் அவங்களுக்கு அவங்களுடைய குலத்தில் வரக்கூடிய அந்த பாரம்பரியமான விஷயங்கள் எல்லாம் ஒரு பருவம் ஒவ்வொருத்தர் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த கௌரி நோன்பு, அதாவது தீபாவளி அமாவாசை இருக்கு இல்லையா, அந்த சமயத்தில் அந்த கௌரி நோன்பு விரதம் இருந்து அந்த நோன்பை எடுத்துப்பாங்க. ஸோ வழக்கம் இருக்கிறவங்க பண்ணுவாங்க, வழக்கம் இல்லாதவங்க பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தான் வரலட்சுமி நோன்பு. இப்போ மாமியார் வீட்டில் ஒரு சிலருக்கு வரலட்சுமி நோன்பு பழக்கம் இருக்கும், ஒரு சிலருக்கு அம்மா வீட்டில் இருக்கும். ஸோ இந்த வழக்கம் இருக்கிறவர்கள் நோன்பை எடுத்து செய்யக்கூடியது இந்த காரடையான் நோன்புக்கும் அதே போல தான். அந்த காரடையான் நோம்பில் மெயினாக ஒரு நெய்வேத்தியம் அப்படிங்கிறது பெருசாக எதுவும் கிடையாது. வெறும் காராமணியை நல்லா வறுத்துட்டு ஊற வச்சு அரிசி வெல்லம் இதை ஒரு குழக்கட்டை செஞ்சு அதை ஆவியில் வேக விட்டு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறது தான் இந்த வெத்தலைப்பாக்கு பழத்தோட நெய்வேத்தியம் தான். சரி, இந்த காரடையான் நோன்பு வர்றதுக்கு இதுக்கு ஒரு கதை உண்டு. இந்த கதையை அந்த நோன்பு எடுக்கும் பொழுது பெண்கள் படிக்க வேண்டும் என்பது. அது என்ன கதை அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு இளவரசி இருந்தாள். ஒரு நகரத்தில் ஒரு இளவரசி வாழ்ந்து வந்தாள். அந்த இளவரசி அவளுடைய பெயர் சாவித்ரி. அதனால் இதை சாவித்ரி நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாவித்ரி யாரை கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டினுடைய ஒரு இளவரசன், அவரினுடைய பெயர் சத்யவான். ஸோ இந்த சத்யவானை கல்யாணம் பண்ண சாவித்ரி என்ன பண்ணுறா, அவங்களுடைய நேரம் காலம், அவங்க ஒரு போரில் ராஜ்யத்தை இழந்துடுறாங்க.
அந்த ராஜ்யத்தை இழந்த பிறகு அவங்க வந்து காட்டில் போய் வசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த காட்டிற்கு போய் அந்த ராஜா, அந்த ராணி மற்றும் இளவரசனான சத்யவான், இந்த இளவரசி வந்து சாவித்ரி. ஸோ இவங்க போய் ஒரு காட்டில் வசித்து ஒரு நல்ல பெண்மணியாக இந்த சாவித்ரி வந்து இருக்கா. ஒரு பதிவிருத்தை அப்படின்னு சொல்லணும். கணவருடைய குடும்பம், அந்த வயதான தாயும் தகப்பனும், இப்படி அவங்க வாழக்கூடிய காலத்தில் இந்த சாவித்ரி வந்து காட்டிலேயே என்ன பண்ணுறா, இப்படி ராஜ்யம் எல்லாம் போயிடுத்து, ராஜ்யத்தை இழந்து நிற்கிறார் சத்யவான். ஸோ இவருக்கு வந்து காமாட்சியை வந்து அவ பிரார்த்தனை பண்ணிட்டு, சிவ பூஜையும் காமாட்சியையும் அந்த காட்டிலேயே வந்து அவ பிரார்த்தனை பண்ணிட்டு வரா. அப்போ அவளுக்கு வந்து தெரியறது சத்யவானினுடைய ஆயுள் வந்து குறைய போகுது அப்படின்ட்டுன்னு. ஸோ இந்த சத்யவானினுடைய ஆயுளும் குறைய போகுது. அப்படி அந்த காலகட்டத்தில் அந்த தாய் தகப்பனுக்கும் கண் பார்வை போயிடுது. அப்போ அவள் ஒரு நாள் பூஜை பண்ணும் பொழுது, அன்றைய நாள் வந்து சத்யவானினுடைய அந்த ஆயுள் காலம் முடியக்கூடிய அந்த நாள். ஸோ யமதூதர்கள் வராங்க, அதை அவள் பார்க்குறா. பார்த்த உடனே பாசக்கயிறை வந்து போடுறாங்க. பாசக்கயிறை போட்டு அந்த சத்யவானினுடைய உயிர் வந்து இந்த யமதூதர்கள் எடுக்கும் பொழுது சாவித்திரியும் அவங்க சத்யவான் கூடவே சாவித்திரியும் போகிறா யமதூதர்களோட. அப்போ யமதூதர்கள் வந்து நினைக்கிறாங்க, ஒரு சாதாரணமாக மானிட ரூபத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி நம்ம பின்னாடி வர முடியாது, இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னு அவங்க திரும்பி பார்க்கும் பொழுது சாவித்ரி பூத உடலோடையே, நமக்கு வந்து எப்பொழுதுமே இறந்தவர்கள் தான் வந்து மேலே வந்து யமலோகம் போக முடியும், மானிட ரூபத்தில் இருக்கிறவங்க போக முடியாது. ஆனால் சாவித்ரி ஒரு பதிவிரத்தை, அவள் அவ்வளோ தூரம் அவள் வந்து விரதம் இருந்து காமாட்சி அம்மனையும் சிவபெருமானையும் அவள் பூஜை பண்ணதுனால அந்த பூஜையினுடைய மகிமை அவளை வந்து அவள் பூத உடலோடையே அவள் வந்து போறா. ஸோ யமதூதர்கள் யமலோகம் போகிறாங்க. யமலோகத்தினுடைய அந்த வாயிலில் வந்து அந்த யமதூதர்கள் சொல்கிறாங்க, இது யமலோகம், நீ உள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் சொல்கிறா, கிடையாது, நான் யமதர்மராஜாவை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வாக்குவாதம். ஸோ இந்த சத்தம் கேட்குது, வாக்குவாதம் கேட்ட உடனே உள்ளே இருக்கிற யமதர்மராஜன் வந்து, யார் சண்டை, அதுவும் பூத உடலுடன் ஒரு பெண்மணி வந்து நிற்கிறாள்னா இது சாதாரணமான பெண்மணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஞான திருஷ்டியில் பார்க்குறார். பார்த்த உடனே வெளியில் வரார். வெளியில் வந்துட்டு, இங்கே நீ வரக்கூடாதம்மா, இது யமலோகம், நீ வந்து போயிடுன்னு. ஸோ யமதர்மராஜாவுக்கும் சாவித்திரிக்கும் பயங்கர வாக்குவாதம் வருது. அந்த வாக்குவாதம் வரும்போது எல்லாத்துலேயுமே சாவித்திரி வந்து ஜெயிச்சுட்டே வரா. அவள் வந்து யமதர்மன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்கிறாள். எல்லா விதத்துலேயும் அவள் பதிலளித்த உடனே யமதர்மராஜன் வந்து கேட்குறார், சரி நீ என்ன வரம் வேணுமோ நீ கேளு, நீ இவ்வளோ ஒரு புத்திசாலி பெண்ணாக இருக்க, இப்படி ஒரு பதிவிரத்தையாக இருக்க, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சாவித்திரி வந்து என்ன பண்ணுறா, என்னுடைய மாமியாருக்கும் மாமனாருக்கும் கண் பார்வையற்றவர்கள், அவர்களுக்கு கண் பார்வை திரும்ப கிடைக்கணும், தந்தேன் அப்படிங்கிறார் யமதர்மன். எங்கள் வீட்டுக்காரர் இழந்த ராஜ்யம் எல்லாமே எனக்கு திரும்ப வரணும், தந்தேன்னு சொல்லிடுறார். ஸோ யமதர்மன் அந்த வரத்தையும் கொடுத்துட்றார். மூன்றாவதாக அவன் என்ன சொல்கிறா, இந்த ராஜ்யத்தை ஆள்றதுக்காக எனக்கு குழந்தைங்க வேணும், எனக்கு சந்தான பிராப்தியை நீ கொடுக்க வேண்டும் அப்படின்னு உடனே தந்தேன் அப்படின்னு சொல்லிடுறார். எல்லா வரத்தையும் வாங்கிக்கிறா. வாங்கிட்டு யமதர்மன் சொல்கிறார், நீ கேட்ட எல்லா வரமும் நான் கொடுத்தாச்சு, இன்னும் எதுக்கு நீங்கள் நிற்கிற, நீ கிளம்பு, நீ பூலோகத்துக்கு போ, நீ யமலோகத்தில் நிற்கக்கூடாது அப்படின்னு. அப்போ அவள் சொல்கிறா, சுவாமி நீங்கள் யம தர்மராஜன், தர்மத்தை நீங்கள் காப்பாற்றுறவர், எனக்கு எல்லா வரத்தையும் கொடுத்துட்டீங்க, நான் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு கேட்டேன், அதையும் நீங்கள் கொடுத்தீங்க. ஸோ நான் தீர்க்க சுமங்கலியாக இருந்து எனக்கு பிள்ளை பேர் வர வேண்டும் என்றால் சத்தியவான் இருந்தால் தானே அது எல்லாமே சாத்தியமாகும். அதனால் சத்தியவானுக்கு வந்து நீங்கள் உயிர் பிச்சை கொடுக்கணும்னு கேட்குறா. உடனே யமதர்மராஜன் இந்த சாவித்ரி எவ்வளோ பெரிய ஒரு அறிவாளி அப்படிங்கிறத பார்த்துட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டு, சிவபெருமானுக்கு நீ உண்மையான பூஜை செஞ்சுருக்க, நீ சிவபெருமான் இடத்தில் உண்மையாக மனசில் காமாட்சி அம்மனையும் எடுத்துட்டு நீ பூஜை பண்ணி ஒரு பதிவிரத்தையாக இருக்கிறதுனால உன்னுடைய கணவரை நான் திருப்பி தருகிறேன், நீ கூட்டிகிட்டு போ அப்படின்ன உடனே யமதர்மராஜனை வென்று சாவித்ரி வந்து சத்தியவானை கூட்டிகிட்டு பூலோகத்திற்கு வருகிறாள். பூலோகத்திற்கு வந்து அந்த காமாட்சி அம்மனுக்கு
அவ வெற்றிலை, பாக்கு, பழம், திரும்பவும் புருஷன் வந்துட்டார் இல்லையா உயிர் தெரிந்து, ஸோ திரும்பவும் அவள் அந்த சரடு, தாலி சரடு கட்டிக்கிறதுக்கு அந்த தாலி சரடை எல்லாம் வச்சு நோன்பு எடுத்து, அப்போது அந்த வயல்வெளியில் அவளுக்கு கிடைச்சது வந்து இந்த காராமணி தான், காய்ந்து போயிருந்த காராமணி. ஸோ அந்த காராமணியை நல்லா அவள் வந்து வறுத்து அதை தண்ணியில் ஊற வச்சு அரிசி மாவும் வெல்லமும் இதை வந்து நல்லா கிளறி அதை வந்து ஒரு குழக்கட்டையாக செய்து, ஆவியில் வேக வைத்து குழக்கட்டையாக செய்து சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணுறா. அப்போ நெய்வேத்தியம் பண்ணும் பொழுது என்ன சொல்லி நெய்வேத்தியம் பண்ணான்னா, அந்த சுட சுட இருந்த அந்த கார அடையில் காராமணியை போட்டு வச்ச குழக்கட்டையில் நல்லா வந்து வெண்ணெயை வைத்தாள். வச்சுட்டு என்ன சொன்னால், உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் வைத்து பிரியாதிருக்க, என் கணவனை பிரியாதிருக்க என்றும் எனக்கு வரம் வேண்டும் அப்படிங்கிறத காமாட்சி அம்மனிடம் பிரார்த்தனை பண்ணான். ஸோ இன்றைக்கும் பூலோகத்தில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் எல்லாருமே இந்த காரடையான் நோன்பு அன்னைக்கு இந்த அரிசி மாவு வெல்லத்தில் நல்லா அதை வந்து குழக்கட்டையாக செய்து அதில் காராமணியும் போட்டு இந்த வெண்ணையும் வைத்து வெற்றிலை, பாக்கு, பழம், திருமங்கல்ய சரடு, கல்யாணமாகாத பெண்கள் வந்து கையில் கட்டிக்கிறது, அதாவது இடது கையில் கட்டிக்கணும். ஒரு மெல்லிசாக இருக்கக்கூடிய நோன்பு சரடு அதை இடது கையில் வந்து கட்டிப்பாங்க. திருமணமான பெண்கள் கழுத்தில் வந்து அவங்க தாலி சரடு ப்ளஸ் அந்த நோன்பு சரடு ரெண்டையுமே வந்து கட்டிப்பாங்க. ஸோ உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் வைத்து என் கணவனை பிரியாதிருக்க வேண்டும் என்ற வரம் வேண்டும்னு சுவாமிகிட்ட அந்த பிரார்த்தனையை பண்ணி அந்த வடையையும் அந்த காராமணியில் பண்ண கார அடை, அதான் கார அடையான் நோன்பு அப்படின்னு அதுக்கு பேர் வந்தது. ஸோ இந்த நோன்பை நூற்கும் பொழுது, ஸோ இந்த வருடம் மார்ச் மாதம் 14ஆம் தேதி மாலை 5:30 மணியிலிருந்து 6:30 மணிக்குள் இந்த காரடையான் நோன்பு நாம் வந்து கொண்டாடலாம். ஸோ இந்த திருமணம் ஆன பெண்கள் அவங்களுக்கு கணவனுக்கு நல்ல ஒரு ஆயுள் இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும்னு சொல்லி சிவபெருமானையும் காமாட்சி அம்மனையும் வழிபாடு செய்து இந்த நெய்வேத்தியத்தை வைத்து, நம்ம கணவர் வீட்டில் இருந்தார்னா நம்ம கணவர் கையால் சரடு கட்டிண்டு கணவரினுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்ளலாம். திருமணமாகாத பெண்கள் வந்து அவங்களுடைய அம்மா, பெற்றோர் இருக்கா இல்லையா, அந்த அம்மா வந்து இடது கையில் அந்த சரடு கட்டி அவங்களுக்கு நல்ல கணவன் வர வேண்டும், அவங்க தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசீர்வாதத்தையும் செய்யலாம். ஸோ இந்த மாசி மாதம் வந்து எப்பொழுதுமே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தாலி சரடு நம்ம மாற்றிக்கிறோம் இல்லையா, மாசி சரடு வந்து பாசி படரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாசி வந்து எப்படி படர்ந்துக்கிட்டே போகுதோ அதே போல் இந்த திருமங்கல்யம் என்றைக்குமே அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு சுமங்கலி யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த காரடையான் நோம்பினுடைய ஒரு அர்த்தம். ஸோ ஒரு வருடத்தில் உங்களால் இந்த காரடையான் நோன்பு கொண்டாட முடியலன்னா அந்த தீபாவளி சமயத்தில் நாம் கௌரி நோன்பு எடுத்துக்கொள்ளலாம், வரலட்சுமி விரதம் பண்ணலாம். எந்த காலகட்டத்திலையாவது ஒரு வருடத்தில் ஒரு தடவையாவது நாம் அம்பாளுக்கு அவளினுடைய பிடித்தமான நெய்வேத்தியங்கள் செய்து, அவளுக்கு பிடித்தமான புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து, அம்பாளுக்கு பிடித்த மாதிரி நம்ம இந்த நோன்பை நூர்த்து எல்லாம் பண்ணோன்னா குடும்பத்தில் எப்பொழுதுமே ஒரு சுமங்கலி யோகம் வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ இந்த வருடம் மார்ச் மாதம் 14ஆம் தேதி மாலை 5:30 மணியிலிருந்து 6:30 மணிக்குள்ள இந்த காரடையான் நோன்பை நாம் கொண்டாடலாம். இந்த காரடை பண்ணலை, எனக்கு பண்ண தெரியாது, அதனால ஏதாவது தப்பு வந்துருமோ அப்படின்ற பயம் வேண்டாம். உங்களுக்கு அந்த குழக்கட்டை செய்ய தெரியல, உங்களுக்கு வரலை அப்படின்னா வெற்றிலை, பாக்கு, பழம், அந்த தாம்பூலத்தில் இதெல்லாம் வச்சு ஒரு தேங்காய் உடைச்சி கற்பூரம் காமிச்சு காமாட்சி அம்மனையும் சிவபெருமானையும் பிரார்த்தனை பண்ணி இந்த சத்தியவான் இந்த சாவித்திரி கதை இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கதை வந்து புத்தக வடிவத்திலேயே கிடைக்கிறது. அதனால் கண்டிப்பாக இந்த சரடு கட்டிக்கும் பொழுது இந்த சாவித்திரி கதையை படிக்கணும். இந்த கதையை படித்து கூட இருக்கிறவங்களுக்கும் இந்த கதையை சொல்லி பழம் நெய்வேத்தியம் செய்து நாம் வந்து சரடு கட்டிக்கலாம். இப்படி நம்ம இந்த நோன்பை வந்து நாம் முடித்து கொள்ளலாம். குழக்கட்டை செய்ய தெரியும் அப்படிங்கிறவங்க நெய்வேத்தியம் செய்யுங்க. நெய்வேத்தியம் பண்ண தெரியாதவங்க வெற்றிலை, பாக்கு, பழம் வைத்து
நெய்வேத்தியம் பண்ணி இந்த நோன்பை வந்து செய்வது நல்லது. ஸோ இது எப்பொழுதுமே மாசி மாதத்தினுடைய இறுதி, அதாவது மாசி முடிந்து பங்குனி ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் இந்த காரடையான் நோன்பை வந்து வருடா வருடம் நாம் கொண்டாடிக்கிறோம். ஸோ சில பேருக்கு ஒரு டவுட் வரும், இந்த நோன்பை இந்த டைமில் என்னால் செய்ய முடியல, இதுக்கு அப்புறம் நம்ம எப்போமாவது செய்யலாமா, இல்லை பெண்கள் வந்து மாதவிடாய் காரணமாக அன்றைக்கி நோன்பு சரடு கட்டிக்க முடியாமல் போயிடும். ஸோ உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒன்று மாதவிடாய் வந்துடுச்சு, அன்றைக்கி வந்து உங்களால் கட்டிக்க முடியலன்னா உங்கள் மாதவிடாய் காலம் முடிஞ்சு அந்த வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் தாராளமாக அந்த நோன்பு சரடை வந்து கட்டி கொள்ளலாம். ஏன்னா நிறைய பெண்களுக்கு பொதுவாக இந்த டவுட் இருக்கும், அன்னைக்கு என்னால் கட்டிக்க முடியலையே, நான் அடுத்தது எப்போ கட்டிக்கலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த வரக்கூடிய அந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் அந்த நோன்பு சரடை வந்து நீங்கள் கட்டிக்கலாம். என்ன நேயர்களே, இன்றைய பதிவில் வந்து காரடையான் நோம்பினுடைய சிறப்பு, சத்யவான் சாவித்திரியினுடைய கதை மற்றும் நம்ம செய்ய வேண்டிய நைவேத்தியங்கள் இது எல்லாமே நம்ம பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.